ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். சௌந்தரலஹரியில் 69வது ஸ்லோகம். गले रेखास्तिस्रो गतिगमगगीतैकनिपुणे विवाहव्यानद्ध प्रगुणगुणसङ्ख्या प्रतिभुवः विराजन्ते नानाविधमधुररागाकरभुवाम् त्रयाणां ग्रामाणां स्थितिनियमसीमानयिवते. गले रेखा तिस्रो गतिगमक गीतैक निपुणे विवाहव्यानद्ध प्रगुण गुणसंख्या प्रतिभुवः विराजन्ते नानाविध मधुर रागा करभुवां त्रयाणां ग्रामाणां स्थिति नियम सीमान इवते. அம்மா கதி கமல கீதம் என்ற இசைகளின் வல்லவளே. அது என்ன கமகம்? கமகம்ன்றது யூஸ்வலி இந்த சங்கீதத்துலலாம் சொல்கிறது. கதி ஸ்வரம் ஜதி அப்படின்றதெல்லாம் இந்த மியூசிக்கல் இதுல வர ஒரு இது. உன் கழுத்தில் உள்ள 3 ரேகைகளும் சிவனுக்கு திருமண நான் அன்று அணிவித்த மங்கள சூத்திரத்தின் அடையாளம் போலும் இனிமையான சங்கீதத்திற்கு ஆதாரணமான சஜ்ஜமம் மத்தியமம் காந்தாரம் இந்த இவைகளின் அடிப்படையை காட்டுவதும் எல்லைகள் போல் விளங்குகின்றது என்றார் இங்கே கூறுகின்றார். இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரியுது. சங்கர பகவத் பாதால் நம்முடைய மியூசிக்கல் இது இருக்குல்ல, இசையிலும் ஞானமுடையவர் என்பதை இது காட்டுகின்றது. உத்தம ஸ்ரீகளுக்கு 3 இடத்தில் இந்த 3 ரேகையும் இருக்கும் என்று சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம் சொல்கின்றது. நெற்றியிலும் கழுற்றிலும் இடுப்பிலும், ஓகேங்களா, வயிற்றிலும் அவர்களுக்கு 3 ரேகைகள் போல அங்கே தெரியும் என்று சொல்வார்கள். கதி கமக கீதை நிபுணே, சங்கீத கதி. அடுத்து கமகம். கமகம்னா இப்போ நார்மலி சரி கமப அப்படின்றதுக்கு பதில் சரி கம அப்படி சொல்லும்போது அதுக்கு கமகம் என்று சொல்வார்கள். அப்போ அதே போல கமகம் கீதம் ஆகியவற்றில் ஒப்புயர்வற்ற திறமை வாய்ந்தவளே. தே உன்னுடைய கலே கழுத்தில் திஸ்ர 3 ரேகாஹா பாக்ய ரேகைகள் உள்ளது. ஏன் அம்பாளுக்கும் இந்த 3 ரேகை உள்ளது. அது எப்படி தெரியும்? விவாக காலத்தில் வியானத்த நன்றாக காட்டப்பட்ட பல நூல்கள் கொண்ட பிரகுண குணசங்கியாக, அதாவது எண்ணிக்கை, சங்கியான எண்ணிக்கை, பிரதிபுவன ஞாபகப்படுத்துவது போலும் நானாவித பலவிதமான மதுர ராகா கரபுவாம் இனிய ராகங்களுக்கு தோன்றுவதாகவும் ஒவ்வொரு ராகத்திலும் உள்ள திரயானாம் கிராமானாம் அப்படின்னா இந்த மியூசிக்கல்ல இசைகளில் சஜ்ஜமம் மத்தியமம் காந்தாரம் இவை 3ஐ முக்கியமாக கொண்டுதான் இதர ராகங்கள் எல்லாம் வருகின்றது. இந்த 3 தொகுதிகளிலும் ஸ்திதி நியம சீமான இவ இடத்தையும் எல்லையையும் பிரித்து காட்டுவது போலும் விராஜந்தி விளங்குகின்றதம்மா என்று சொல்கின்றார். அப்ப இந்த ஸ்லோகத்துடைய அழகே மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அம்பாளுடைய அந்த அழகு. இதற்கு ஈக்குவலா சமமாக
லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்த்தீங்கன்னா காமேஷ பத்ரமாங்கல்ய சூத்ரசோபித கந்தரா மகாகாமேஷ மகிஷி கானலோலுபா என்னும் லலிதா சஹஸ்ரநாம நாமங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மிதரர் இதற்கு வியாக்கியானத்தில் கலே கண்ட பிரதேசே, கண்டத்தில் அதாவது கழுத்தில், ரேகாக பாக்ய ரேகாக, கண்டத்தில் கழுத்தில் சில பேருக்கு இப்பயும் இருக்கும் 3 ரேகைகள் இருக்கும். வலி ரூபாக, அது ஒரு கொடி போல இருக்கும். திஸ்ரக லலாட்டே, தலையிலும் அதாவது நம்முடைய நெற்றியிலும், கலே சைவ மத்தியே சாபி வலித்ரயம் 3 கோடுகள் இட்டது போல் இருக்கும். இது ரொம்ப ஒரு அழகு, அதற்கு ரொம்ப மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, சௌபாகியமான ஒரு இது ஒன்று சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்றது தான் இங்கே கோட் பண்ணுறார் அவர். இதனுடைய சாமானிய அர்த்தம் என்னவென்றால் கதஹய பஞ்ச ததுத்யா கிராமா ராக த்ரிம்ஷத் உபராகாக அஷ்டௌ ராகாஸ்து. அது இன்னும் அவர் பெரிய இதுவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவர் இந்த ராகங்களை எல்லாம் சஜ்ஜமம் காந்தாரம் அதையெல்லாம் இன்னும் விஸ்தாரமாக அவர் சொல்கிறார். அப்போ இதோடைய பத யோஜனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். அது ஹே பகவதி கதிகமல கதிகம கீதை நிபுணே தே கலே திஸ்ரோ ரேகாஹ விவாஹ வியானத்த பிரதிகுண ராகா பிரதிபுவஹ நானாவித மதுர ராகா கரபுவாம் த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமான யுவதே விராஜந்தே அப்படின்னு எடுத்துக்கலாம். கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னன்னா நமக்கு ரொம்ப அப்படியே சுற்றி வரும். அந்த சஜ்ஜம்னா என்ன, காந்தாரம்னா என்ன, மத்தியம்னா என்ன, அப்புறமா இந்த பக்கம் நமக்கு கமகம் என்றால் என்ன, கதி என்றால் என்ன, கீதம் என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க நல்ல சங்கீத வித்வான்களிடம் போய் கேட்டால் அவர்கள் இதற்கு வியாக்கியானம் சொல்வார்கள். இதில் இங்கே யந்திரமும் தரப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம்.